ஹலோ மக்களே, வணக்கம் எல்லாருக்கும். ஸோ நம்ம ஆஃபீஸ் இல்லாதனால இப்படி தான் வீலாக் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றிட்டுருக்கோம். ஒர்க் இல்லாதனால ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ கொஞ்சம் ஐடி வந்து பூம் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு, இப்போ எங்கே இந்த மொட்டை வெயிலாக நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கை இலை ஒடிக்க போயிட்டுருக்கேன். ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் யாராவது வந்துட்டு ஸ்டொமக்கில் அப்படியே விரல் வச்சாலே கட்டி கட்டியாக தெரிகிற மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத மட்டும் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் அண்ட் சிடி ஸ்கேன் வந்துட்டு ஹீமோகிராஃபிக் செஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. 4.1 சென்டிமீட்டர். ஸோ அதுதான் அப்படி தெரியுதா, இல்லை ஒரு சில டாக்டர் வந்து அது கொலஸ்ட்ரால் கட்டி அப்படிங்கிறாங்க. கொலஸ்ட்ராலும் அதிகமாக இருக்குது, வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது, மூச்சு வாங்குது. ஸோ உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, நீங்கள் ஏறி இறங்கும்போது, மாடிப்படி ஏறி இறங்கும்போது மூச்சு வாங்க ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் நான் வாக்கிங் போக ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப தூரம் போகணும் நாட்டு முருங்கை இலை வந்து பொரிக்கிறதுக்கு. ஸோ அப்படியே போகலாம் வாங்க. துளசியெல்லாம் காமிக்கிற பாருங்கள், துளசியெல்லாம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து தான் போகணும், பதவலாக இருக்கும். காடு, காட்டுக்குள் தடம். ஸோ இது போன வருஷம் விதைச்சிருந்தாங்க. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய முளைச்சிருக்கு. இந்த வருஷம் அங்கே விதைக்கவே இல்லை, பட் ஆனால் போன வருஷத்தோட விதை விழுந்து நிறைய முளைச்சிருக்கு. ஸோ நரிப்பயிர் என்னென்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நரிப்பயிர் வந்து ஃபஸ்ட்டு சிறுதானியத்தில் ஒன்றா இருந்துச்சு. ஸோ பச்சை பயிர் மாதிரியே நரிப்பயிர் வரும். ஸோ இதுதான் நரிப்பயிர். நரிப்பயிர் பார்த்திங்கன்னா பச்சை பயிர் மாதிரியே அப்படியே காய் வந்திருக்கு பார்த்திங்களா? ஸோ இதுதான் நரிப்பயிர். அண்டு ஆடு வந்து ஒரு செடி சாப்பிடும், விரும்பி சாப்பிடும். அதில் இது ஒன்று, கடலக்கொடி விரும்பி சாப்பிடும். அதுக்கப்புறம் இது விரும்பி சாப்பிடும். ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக நிறையா இருக்குது. ஸோ நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம். எங்கள் அப்பா தான் ஃபோட்டோகிராஃபர் எனக்கு. ஸோ நான் ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் டெய்லி மார்னிங் எனக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருவார். பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் எங்கேங்க அதுக்கெலாம் டைம் இருக்கிறதில்ல. ஓகே. அண்ட் கொல்லுப்பூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, லைவெண்டர் என்னோடய ஃபேவரேட் கலர். ஸோ நான் இது மேட்ச் பண்ணி தான் நான் வந்து என்னோடய முகூர்த்த சாரி எடுத்தேன். க்ரீன் அண்டு கொளிஞ்சிப்பூ, கொல்லுப்பூன்னு சொல்லிட்டேன், கொளிஞ்சிப்பூ. அண்டு இதுதான் வந்து பனிப்பூ. பனிப்பூ பார்த்திங்கன்னா 10 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ பனிக்கு தான் இந்த பூ வந்து பூக்கும். இயர்லி ஒன்ஸ் அப்படியே கொடி படர்ந்து இந்த கொடியில் பூக்கும். ஸோ அழகழகாக நிறைய பிங்க் கலர் பூலாம் நிறைய இருக்குங்க. ஸோ செடியே உங்களுக்கு அழகாக தெரியுது. காட்டுக்குள்ளே எவ்வளோ இருக்குது பாருங்கள். பிங்க் கலரில் ஒரு பூ. ஸோ செமையாக இருக்குது. க்ரீன் அண்ட் அந்த பிங்க் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. அண்டு ஸோ அந்த பச்சை கலர் புல்லுக்கும் அந்த பிங்க் கலர் பூக்கும் செமையாக இருக்குங்க. நடக்கிறதுக்கே செம ஃபீலிங்ஸாக இருக்குது. அண்டு ப்ளஸ் கொளிஞ்சியும் பூத்துருக்கு, காயும் காய்ச்சிருக்கு. ஸோ செம ஃபீலிங்ஸ். அங்கே பார்த்திங்கன்னா பிரண்டை ஒன்று கலைஞ்சிருக்கு, நல்லா குண்டு குண்டு பிரண்டையாக இருக்குது. வெளியில் தெரியுதா பிரண்டை பார்த்திங்களா? வேலையில் நல்லா குண்டு குண்டாக இருக்குது. அண்ட் அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த சைடு, இது நாங்கள் சின்ன வயசுலேருந்து இருக்கிற ஏரியா. ஸோ இப்படி தான் இருக்குது ஃபுல்லாக காடாக. இந்த பக்கம் ஆவாரம்பூ, சீத்தாப்பழ செடி, பனைமரம்லாம் இருக்கும். ஸோ வெயில் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. அது வந்து ஒரு மாமா தோட்டத்தில் நாட்டு மரங்க இருக்குது. ஸோ அங்கே தான் போய் நாட்டு மரங்க பறிப்போம். இந்த சைடு பாருங்கள், வேப்ப மரம், சோளம் எல்லாம் விதைச்சிருக்காங்க. கொஞ்சி அழகழகாக காய்ச்சிருக்குங்க, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. நாயுருவி இலைன்னு சொல்லுவாங்க, அதுதான் இந்த சைடு இருக்குது. அது நான் உங்களுக்கு இன்னொரு நாள் அதனோட யூஸஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுலேருந்து மருந்து எடுப்பாங்க. உங்களுக்கு காது பிக்குது அப்படின்னு சொன்னால் இதுதான் நாயுருவி செடி.
ஸோ இந்த ஞாயிறு செடியோட இலை இருக்குது இல்லைங்களா, இந்த இலையை அரைச்சி இந்த இலையை வந்து அரைச்சி காது கம்மல் போடுற இடத்துல போய் அரிக்குது நமக்கு அப்படின்னா இதை வச்சோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து சரியாயிடும். சின்ன வயசில் நான் இப்படி தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் காம்பினேஷனில் ஒரு பூ பார்க்க போகிறோம். இதெல்லாம் நம்ம பனிக்காலத்தில் தாங்க பார்க்க முடியும். ஸோ என்ன பூன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இது என்ன பூ? பண்ணைப்பூ. செமையாக இருக்குங்க. இந்த ஏரியாவில் ஃபுல்லாக பண்ணைப்பூ தான். ஸோ வெரி நைஸ். அண்ட் அந்த பக்கம் நாட்டு கோவக்காய் இருக்குது. கோவக்காய் வந்து படர்ந்து வேலியில் காய்க்கிறப்ப நம்ம சமைச்சு சாப்பிட்றதில்ல. அண்ட் இங்கே பாருங்கள், நம்மளோட ஃபேவரேட் மஞ்சள் கலர் ஆவாரம்பூ. ஸோ மார்கழி மாதம்னாலே பனிக்கு மல்லிகைப்பூ வராது, முல்லைப்பூ வராதுன்னு சொல்லி விலை அதிகமாக இருக்கும். பட் பனிக்குன்னு பூக்கிற பூவெல்லாம் பார்த்திங்கன்னா, ஸோ அதுதான் அந்த காலத்தில் சாணி பிடிச்சி வாசலில் வந்து ஒவ்வொரு நாள் ஒரு பூ விதவிதமாக தேடி வச்சுருப்பாங்க போல். ஸோ வின்டர் இஸ் செம்ம ஃபீலிங்ஸ். போகணும். வில்லேஜில் இருக்கும்போது டெய்லி வின்டர் வந்து ரொம்ப ரசிப்போம். இந்த வருஷம் அருள்குட்டிக்கு லீவ் விட்டோம்னா அந்த 10 days பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். நீட் டு எக்ஸ்ப்ளோர். அதில் சின்ன வயசில் நம்ம பார்த்தது இந்த வாசல் தெளித்து கோலம் போட்டு பூ வைக்கிறது. ஸோ இப்போ ஸ்கூல் னால மார்னிங் கொஞ்சம் பண்ண முடியாது. பண்ணலாம், பட் நம்ம எந்திரிச்சு பண்ணணும். நைட்டு நான் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா டயர்டாயிருது. ஸோ நான் வந்து ஆர்கானிக் நாப்கினும் சிறுதானிய பிஸ்கெட்டும் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கேன். யாராவது பேக்கரி வச்சுருக்கீங்க அண்ட் பியூட்டி பார்லர் வச்சுருக்கீங்க, அந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நாப்கின்ஸும் சிறுதானிய பிஸ்கெட்ஸும் அண்ட் ஆர்கானிக் ஸ்டோர் வச்சுருக்கவங்க, பூஜா ஸ்டோர் வச்சுருக்கவங்க எல்லாருமே இந்த சிறுதானிய பிஸ்கெட் வேணால் ஆர்டர் பண்ணுங்கள். என்னோடய சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஒரு நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நல்லா சேல்ஸ் ஆகுது. 75 grams பேக்கில் வருது. 20 வெரைட்டிஸ் ஹெர்பல்ஸ் அண்ட் சிறுதானியம் தனித்தனியாக இருக்கும். ஸோ we can ட்ரை. நல்லா சேல்ஸ் ஆகிட்ருக்கேன் எங்கள் ஏரியாவில். வீக்லி 200 packs பக்கம் நான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது, சிட்டியில் இருக்கீங்க, நல்லா மூவிங்கான பேக்கரி இருக்குது அண்டு ஆர்கானிக் ஷாப் மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், பார்க்கலாம். ஸோ டெஸ்டினேஷன் வந்தாச்சு. இதுதான் முருங்கை இலை, நாட்டு முருங்கை மரம். ஸோ இங்கே தான் வந்துட்டு முருங்கைக்காய் பறிப்பேன். இங்கே எனக்கு பனைமரம் ஒன்று இருக்குது. அந்த பனைமரத்து மேலே எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கண்ணு. ஸோ அந்த பனைமரம் பார்த்திங்கன்னா அது சுற்றி கொடி படர்ந்துருக்கும். பார்த்திங்களா, செம்ம அழகாக இருக்கும். நான் அது ஒரு இமேஜ் எடுத்து நான் உங்களுக்கு ஒன்று போடுறேன். ஓகே, நான் முருங்கத்தலை பொரிச்சிட்டு போய் சூப் வச்சு குடிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.